டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மரியாதை குடுக்கறது அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்த பத்தி பேசப் போறோம். இப்போ உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களையும் நம்ம ஒரே குரூப்ல கொண்டு வந்து, அதுக்கப்புறம் செக்மென்ட்டா நம்ம பிரிக்கலாம். பல விஷயத்த அந்த மாரி பிரிக்கலாம். அதுல இந்த விஷயத்தையும் பிரிக்கலாம். எப்படின்னா, டோட்டல் வேர்ல்டு என்டயர் பாப்புலேஷன எடுத்து பிரிச்சீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போற இந்த 4 குரூப்ல இருப்பாங்க. முதலாவது குரூப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மரியாதை குடுக்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் வந்து நீங்க நினைக்கிற மாரி பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சாதாரண எளிய கடைநிலை மனிதன்லேருந்து, நீங்க பார்க்குற உச்சபட்ச மனிதர்கள் வரைக்கும் இந்த குரூப்ல இருப்பாங்க. எப்படின்னா, எல்லாருக்கும் அவங்க மரியாதை குடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருக்கும். 2வது தன்னோட ஆட்டிட்யூட் வந்து ஹை லெவலா இருக்கும். இவங்க வந்து எல்லாருக்குமே மரியாதை குடுப்பாங்க. சின்ன மனிதன்லேருந்து பெரிய மனிதன் வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை குடுப்பாங்க. எதனால அப்படின்னா, மரியாதை குடுக்காதனால எதுவுமே குறைஞ்சு போறதில்ல. நம்மளோட வேல்யூ நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு பியூரா தெரியும். ஸோ, அதனால அவங்க எத பத்தியும் கவலைப்படாம மரியாதை குடுப்பாங்க. இது முதல் வகை. இது ரொம்ப ரொம்ப பெர்சன்டேஜ்ல கம்மி. அடுத்த வகை கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு அ அ அந்த குரூப் தான். ஆனா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் என்னன்னா, யார் யாருக்கு மரியாதை குடுக்கணும், எவ்வளோ எவ்வளோ மரியாதை குடுக்கணும், எந்தெந்த நேரத்தில மரியாதை குடுத்தா போதும். அனாவசியமா குடுத்து நம்ம தேவையில்லாம ஓவர் ஹைப் பண்ண வேணாம். லிமிட்டா வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட்ல போறக்கூடிய பீப்பிள். ஸோ, இது 2வது குரூப். இதுவும் பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் கம்மி. ஸோ 2 குரூப்ப பார்த்துட்டோம் இல்லையா? 3வது ஒரு குரூப் என்னன்னா, யாருக்குமே மரியாதை குடுக்கறதில்ல. எதுக்குமே மரியாதை குடுக்கறதில்ல. ஒரு பொருளுக்கா இருக்கட்டும், ஒரு வேல்யூவா இருக்கட்டும், இல்ல ஒரு மனிதனுக்கா இருக்கட்டும், ஒரு சம்பவம் எதுக்குமே வேல்யூ குடுக்காம எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு, அலட்சியமா, கேவலமா எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு போகக்கூடிய ஒரு மனிதன். நான் எதுக்கு மனிதன் மதிப்பு குடுக்கணும்? குடுத்து எனக்கு என்ன ஆகப்போது? அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில எல்லாத்தையுமே எளக்காரமா அ பார்த்துட்டு போற ஒரு குரூப். இதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமான பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் லார்ஜா இருக்கக்கூடிய பிக் குரூப். கிட்டத்தட்ட 50% இல்ல அதுக்கு மேலன்னு கூட சொல்லலாம். என்னன்னா, எனக்கு காரியம் ஆவணும்னா, என்ன வேணாலும், யாருக்கு வேணாலும், எப்படி வேணாலும் மரியாதை குடுப்பேன். எனக்கு புரோஜனம் வருது அப்படின்னா, நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு புரோஜனம் இல்ல. எனக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் இல்ல. நான் அடைய போறது என்ன? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னா, நான் மரியாதை குடுக்குறது. அதாவது பெரிய ஆளுங்க தன்னை விட எந்த நிலைமையில இருந்தாலும், பெரிய ஆளுகிட்டயோ, இல்ல பெரிய பதவியில இருக்கிறவங்கள்ட்டயோ, இல்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்கள்ட்டயோ, இல்ல பெரிய பணக்காரர்கள்ட்டயோ, காரியம் ஆவணும்னாலோ, இல்ல ஆவலனாலோ, அவங்கள ஒரு பெரிய ஆளா நெனச்சு அவங்களுக்கு மரியாதை குடுக்குறது. தன்னை விட கீழ இருக்கிறவங்களும், தன்னை விட கீழ இருக்கிறத இவங்க நெனச்சுக்கிற ஆட்களுக்கும் மரியாதை குடுக்காம, இவன்லாம் ஒரு ஆளா? இவனால என்ன ஆகப்போது? இவன்லாம் ஒண்ணுக்கும் ஆகாதவன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆளுகள். இதுதான் பெரும்பான்மையான மக்கள். அதாவது காரண காரியங்களுக்காக மரியாதை குடுக்கிறது. ரைட்டா? இப்ப 4 குரூப் சொல்லிட்டேன். இந்த 4 குரூப்ல நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப நான் சொன்னதுலேருந்து. நான் எந்த குரூப்ல இருக்கேங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். ரைட்டா? பார்க்கலாம்.